الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: الله لا إله إلا هو الحي القيوم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات إنما لامرئ بما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாகுக. கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு தெரிந்த முகங்கள் தெரியாத பக்கங்கள் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலர்களை பார்க்கிற பொழுது நல்லவர்களாக தெரியும், ஆனால் உள்ளே பல வகையான சிக்கலை வைத்திருப்பார்கள். ஒரு சிலரை பார்க்கிற பொழுது பரட்டையாக இருக்கும், பங்கரையாக இருக்கும், மோசமாக தெரிவார்கள், ஆனால் உள்ளம் மிகவும் சுத்தமானதாக அமைந்திருக்கும். முகத்தை பார்க்கிற பொழுது நாம் ஒன்றை எண்ணுவோம், நடப்பது வேறொன்றாக இருக்கும். இது மனிதர்களிலே மட்டுமல்ல, சில செயல்பாடுகளிலேயும் இருக்கிறது. சில சூறாக்களை நாம் வெறுமனே ஓதிக்கொண்டிருப்போம், ஆனால் அதற்குள்ளே இருக்கிற மறு தோற்றம் நமக்கு தெரியாது. நாம் பார்க்கிற முகம் ஒன்று, ஆனால் அதற்குள்ளே இருக்கிற பயன்பாடுகள் வேறொன்று. இப்படி நிறைய விஷயங்களை நாம் பார்க்க முடியும். ஒரு செய்தி ஒன்றை படிக்க நேர்ந்தது. ஒருவர் திருமணமாகி 10 ஆண்டுகள் முடிகிறது. மனைவியை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வெட்டிங் டே கொண்டாடுகிறார். மனைவிக்கு பிடித்த எல்லா சேரிகளையும் வாங்கி கொண்டு போய் கொட்டுகிறார். மனைவி சந்தோஷத்திலே, இன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதையெல்லாம் நான் செய்து கொடுக்கிறேன் என்று சந்தோஷத்திலே மனைவி சொல்ல, கணவன் வேறொன்றும் எனக்கு வேண்டாம், உன்னுடைய அலமாரியிலே மேல் அடுக்கில் இருக்கிற அந்த டிராவை நீ இதுவரை எனக்கு திறந்து காட்டியதே இல்லை, அந்த டிராவிலே என்ன இருக்கிறது என்பதை மட்டும் நான் பார்க்க வேண்டும் என்று 10 ஆண்டு காலமாக ஆசைப்படுகிறேன். அதில் என்ன இருக்கிறது, இவ்வளவுதானே உங்கள் ஆசை, நான் திறந்து காட்டுகிறேன். மனைவி செல்லுகிறார், பீரோவில் இருக்கிற அந்த டிராவை திறக்கிறார். உள்ளே 2 முட்டை இருக்கிறது, $10,000 இருக்கிறது. டிராவுக்குள்ளே நகை இருக்கலாம், டிராவுக்குள்ளே வைரமோ வைடூரியமோ இருக்கலாம், முட்டை இருக்கிறது. கேட்கிறார், ஏம்மா 2 முட்டை இருக்கிறதே, என்ன காரணம்? மனைவி சொன்னார்கள், நான் எப்பொழுது உங்களுக்கு மாற்றமாக நடக்கிறேனோ பேசுகிறேனோ அப்பொழுதெல்லாம் அந்த தவறை உணர்ந்து நான் ஒரு முட்டை வாங்கி வைத்து விடுவேன். உடனே சந்தோஷம், ஏம்மா இதுவரைக்கும் எனக்கு மாற்றமா 2 தடவை தான் நீ நடந்திருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ் என்று மனதுக்குள்ளே நினைத்து கொண்டு இந்த $10,000 எதற்காக இருக்கிறது என்று கேட்கிற பொழுது சொன்னாராம், நான் உங்களுக்கு மாற்றமாக நடக்கிற பொழுதெல்லாம் முட்டை வாங்குவேன், 12 முட்டை ஆன ஒன்று அதை விற்று இந்த டாலரா வச்சிருக்கேன், 12 முட்டை ஆன ஒன்று விற்று இப்படி $10,000 நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்றார். பார்க்கிற பொழுது நல்லவராக தெரிகிற எல்லோரும் நல்லவர் அல்ல. வரலாற்றிலேயே பெருமானாரினுடைய காலத்திலேயே நடந்த நிகழ்வுகள் நிறைய உண்டு. பெருமானாரிடத்திலே சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மனைவி வருகிறார்கள். கணவனை பற்றி ஒரு 3 குற்றச்சாட்டுகள் நாயகத்திடத்திலே வைக்கிறார்கள். நாயகமே, என் கணவர் என்னை தொலை விடுவதில்லை, நாயகமே என் கணவர் என்னை நோன்பு வைக்க விடுவதில்லை, மூன்றாவதாக நாயகமே சுபுஹ் தொழுகை எப்பொழுதுமே அவர் கடைசி நேரத்தில் தான் கொள்கிறார்.
நல்ல கணவராக தெரியவில்லை நாயகமே. இந்த 3 குறைகளும் அவரிடத்தில் இருக்கிறது. அந்த அம்மா எவ்வளவு நல்லவங்களா இருக்கணும். குறையெல்லாம் இபாதத்தாகவே காட்டுகிறது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தஆலாவை அழைக்கிறார்கள். அழைத்து கேட்டார்கள், சஃப்வான், 3 குற்றச்சாட்டுகளை உங்கள் மனைவி சொல்லுகிறார்களே, இது நியாயமா என்று கேட்கிற பொழுது, நாயகமே, கல்யாணம் முடிச்சு என்ன 40 நாள் ஆகல. இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் தக்பீர் கேட்டு நின்றுக்குது. நான் என்ன செய்வது நாயகமே? கல்யாணம் பண்ணின புதுசில ஆண்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று கல்யாணம் பண்ணியவர்களுக்கு நன்றாக தெரியும். நாயகமே, பகல் முழுவதும் நோன்பு, இரவு முழுவதும் தொழுகை. பகல் முழுவதும் நோன்பு நோக்கிறார்கள், இரவு முழுவதும் நின்று வணங்குகிறார்கள். அதனால் தான் சொன்னேன் நாயகமே, நோன்பெல்லாம் வைக்க வேணாம். ஏனென்றால் நான் ஒரு விவசாயி, இரவு நேரம் முழுக்க விவசாயத்திற்கு சென்று விடுகிறேன், பகலில் தான் வீட்டுக்கு வருகிறேன். பகல்ல நோன்பு வச்சுக்கிட்டாக்க நான் என்ன செய்வது? இரவு முழுவதும் நின்று வணங்கினால் நான் என்ன செய்வது? சொல்லிவிட்டு பெருமானார் இடத்திலே சொன்னார்கள், நாயகமே, நான் ஒரு விவசாயியாக இருக்கிற காரணத்தினால் இரவு முழுவதும் 3:30 மணிக்கு நான் தஹஜ்ஜத் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன உறக்கம் போட்டு எழுகிற பொழுது சுபஹினுடைய கடைசி நேரமாகி விடுகிறது. ஆனால் நான் கலாவாக தொழுவதில்லை, கடைசி நேரத்தில் நான் தொழுது கொள்கிறேன் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியை கண்டிக்கிறார்கள். அம்மா, இவ்வளவு நல்ல மனிதரை ஏன் குறை காணுகிறாய் என்று பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அம்மா பார்த்த பார்வை ஒன்று, முகம் ஒன்று, ஆனால் இவருக்குள் இருக்கிற நல்ல தன்மைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து விளக்குகிறார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே இப்படியும் ஒரு வரலாறு நடக்கும். புகாரியிலே இடம்பெற்ற ஹதீஸ். நாயகம் ஒருவரை பார்த்து எப்பொழுதும் தொழ வருகிறார், நோன்பு நோக்கிறார், அற்புதமாக வணங்குகிறார். அந்த சஹாபியை பார்த்து பெருமானார், இவர் நரகவாசி என்றார். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். நாயகமே, தஹஜ்ஜத் தொழுகிறார் நாயகமே, 5 நேரம் தொழுகிறார் நாயகமே, எல்லாம் செய்கிறார் நாயகமே, இவரை போய் நரகவாசி என்று சொன்னீர்களே, அவர் நரகவாசி. போர்க்களம் வருகிறது, இஸ்லாமிய படையிலே வீர வேகத்தோடு செல்லுகிறார். சஹாபாக்கள் பின்தொடர்ந்து செல்கிறார்கள். இவர் என்ன செய்ய போகிறார், என்ன செய்கிறார் என்று பார்ப்பதற்காக பின்னால் செல்கிறார்கள். வீர வேகத்தோடு போர் செய்கிறார். ஒரு எதிரி தன்னுடைய கையை வெட்டி விடுகிறார். இந்த நேரத்தில் அந்த வேதனை தாங்காமல் இவர் தன்னையே தற்கொலை செய்து கொள்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்கொலை செய்து கொண்டவர்கள் பெருமானாரின் காலத்திலே தற்கொலை செய்தால் அதைவிட பெரிய பாவம் ஒன்று இருக்க முடியாது. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சஹாபிகள் பார்த்த பார்வை ஒன்று, நாயகம் பார்த்த பார்வை வேறொன்று. இவர்களின் முகம் வேறு, அவர்களின் முகம். சில நேரங்களிலே தாயை கூட பெற்றோர்கள் மாற்றமாக நினைக்கிற சூரத்துண்டு, தோற்றங்கள் உண்டு. இதெல்லாம் அம்மாவா என்ன எப்ப பார்த்தாலும் நமக்கு ஒரே நசீகத்தாக இருக்கிறதே என்று தாயையும் தந்தையும் நாம் பார்க்கிற முகம் ஒன்று, ஆனால் அவர்களிடத்தில் இருக்கிற பக்கம் வேறொன்று. வீட்டிலே 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். முதல் பிள்ளைக்கு அம்மா நல்ல பிரியாணியை கொடுத்தாங்க. 2வது ஒருத்தன் வந்தான், அவனுக்கு ரசஞ்சோறு கொடுத்தாங்க. எப்படி இருக்கும்? அம்மா, எனக்கு முன்னாடியே அவன் பிரியாணி சாப்பிட்றான், எனக்கு நீ ரசஞ்சோறு தர்றியே, இது நியாயமா என்று இவன் வாதாடி கொண்டிருக்கிற பொழுது 3வது ஒருவன் வந்தான். அவனுக்கு வெறும் கஞ்சியை கொடுத்தாங்களா அந்த அம்மா, ரசஞ்சோறு கூட இல்லை. ஏம்மா, பிரியாணி தான் கொடுக்கல, அவனுக்கு கொடுத்த ரசத்தையாவது எனக்கு கொடுக்கலாம்ல, வெறும் கஞ்சியை கொடுக்கிறாயே என்று 3ஆம் அவன் அழுத்துக் கொள்ளுகிறான். 4வது மகன் வருகிற பொழுது உனக்கு ஒண்ணுமே இல்லை, பெசாமறான்னு அந்த அம்மா. அம்மா, கஞ்சி கூட இல்லையா? கடுமையான பசிகள் இருக்கிறேனே, நான் பிரியாணி கேட்கவில்லை, ரசஞ்சோறு கேட்கவில்லை, கஞ்சியாவது எனக்கு கூடாதா என்று சொல்லக்கூடாது. 3 பேர்களும் குற்றச்சாட்டை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். இதெல்லாம் ஒரு தாயா? ஒருவனுக்கு பிரியாணி, ஒருவனுக்கு ரசம் சோறு, ஒருவனுக்கு கஞ்சி, ஒருவனுக்கு ஒன்றும் இல்லை. என்ன தாய்? நீதிமன்றத்திற்கு செல்லுகிறார்கள். நீதிபதி தாயை அழைக்கிறார். ஏம்மா, நீதமாக உனக்கு நடக்க தெரியாதா என்று கேட்கிற பொழுது தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மூத்த மகன் இப்பதான் உழைச்சிட்டு வந்திருக்கிறான், உழைப்பானியவன், உழைத்து விட்டு வந்தவனுக்கு நான் பிரியாணியை கொடுத்தேன். 2வது ஆளுக்கு காய்ச்சல் முடிஞ்சு 1 நாள் தான் ஆகுது. காய்ச்சல்காரன், காய்ச்சல் முடிந்து இப்பொழுதுதான் நன்றாக இருக்கிறான். அவனுக்கு போய் நான் பிரியாணி கொடுத்தால் மீண்டும் காய்ச்சல் வந்து விடாதா
அதனால் தான் நான் ரசம் கொடுத்தேன், நான் என்ன அநீதி அளித்தேன்? மூன்றாம் அவன் இருக்கிறானே, தொட்டு பாருங்க, காய்ச்ச நெருப்பா அடிச்சுட்டு இருக்கு. நெருப்பா காய்ச்சி அடிக்கிறவனுக்கு கஞ்சி தான் கொடுக்க வேண்டுமே தவிர ரசமும் கொடுக்க முடியாது, பிரியாணியும் கொடுக்க முடியாது. கடுமையாக காய்ச்சல் அடிக்கிறது, அதனால் நான் இதை கொடுக்கிறேன். நாலாம் அவன் இருக்கிறானே, இப்பதான் வேதிக்கு மாத்திரை சாப்பிட்டு, வேதிக்கு மாத்திரையும் கொடுத்து வேதி மருந்தையும் கொடுத்து கஞ்சியையும் கொடுத்தா என்ன நடக்கும்? அதனால் தான் அவனுக்கு எதையுமே கொடுக்கவில்லை. தாய் அநீதி அளிப்பவளா? ஆனால் தாயை பார்த்த முகம் ஒன்று, தாய்க்குள் இருக்கிற இரக்கம் என்பது வேறும். எல்லா துறைகளும் இப்படித்தான் நடக்கிறது. தெரிந்த முகங்களுக்குள் தெரியாத நன்மைகளும் இருக்கிறது, தெரியாத தீமைகளும் இருக்கிறது. அபா யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இவர்களின் வரலாறுகளை சித்தரிக்கிறார்கள். அபா யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இவர்களின் தாயார் கல்விக்காக அனுப்பி வைக்கிறார்கள். தாயார் கல்வி கற்பதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். போன பையன் கட்டடிச்சு மீண்டும் வருகிறார், வீட்டுக்கு வருகிறார். சில பேருக்கு கட்டடிக்கிறதுல இருக்கிற ஆனந்தம் இருக்கு, மாஷா அல்லாஹ். பையன் யாராவது நண்பர்கள் கூப்பிட்டா பைக்கெட்டு எங்க போகும்னு அவனுக்கே தெரியாது. கட்டடிப்பதில் ஏற்பட்ட ஆனந்தம். தாயின் வீட்டுக்கு வருகிற பொழுது தாய் கதவையே திறக்கவில்லையே. கதவை தட்டுகிற பொழுது, நான் அபா யஸீத் வந்திருக்கிறேன். அபா யஸீத் இந்த நேரத்திலே வரமாட்டாரே. அந்த அம்மா சொன்னாங்களா அழகான முறையில், அபா யஸீத் இந்த நேரத்தில் எல்லாம் வரமாட்டாரே, என்னுடைய பிள்ளை எப்பொழுதுமே சரியான நேரத்திலே தானே வருவார். கடுமையா சுற்றாரு வீட்டுக்கு வெளியே இருந்து, கதவை திறக்கலன்னா எப்படி இருக்கும்? கடுமையா சுற்றாரு வீட்டுக்கு வெளியில இருந்து. உடனே அந்த அம்மா சொன்னாங்களா, என் பிள்ளை என்னை திட்டவே திட்டாதே, வந்திருக்கிறது யாரோ வந்திருக்கிறார்கள், வெளியுள்ள ஏதோ ஒரு பையன் வந்து திட்டிக் கொண்டிருக்கிறான், அதை பற்றிய கவலை எனக்கு இல்லை, அதனால் நான் கதவு திறக்க மாட்டேன், என் பையனுக்கு மட்டும்தான் நான் கதவு திறப்பேன் என்று அந்த தாய் சொல்ல மீண்டும் பள்ளிக்கு சென்றார்கள். பள்ளிக்கு சென்றார்கள், பெரிய மாமேதையாக நாதாவாக மாறுகிறார்கள். அப்பொழுதுதான் அபா யஸீதுல் பிஸ்தாமி தான் பெரிய உஸ்தாதாக மாறுகிற பொழுது தன்னுடைய தாயின் நிகழ்வுகளை எழுதி காட்டுகிறார்கள். என் தாய் உருவாக்கியதால் தான் அன்றைக்கு என் தாயை பார்க்கிற பொழுது எனக்கு கசப்பாக இருந்தது, ஆனால் அந்த தாயினுடைய உருவாக்கம் இன்றைக்கு என்னை பெரிய வலியுள்ளாவாக மாற்றியிருக்கிறது. ஹாஜா முஹைனுத்தீன் சிஸ்தி, அஜ்மீரை ஆண்டு கொண்டிருக்கிற ஹாஜா முஹைனுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இவர்களுடைய தாயார் ஒரு நாள் அஜ்மீர் நாயகம் பங்கால் வழியாக வருகிறார்கள். அவர்களின் கரத்திலே இஸ்லாத்தை தழுவியவர்கள் மட்டும் 7 லட்சம் பேர். ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி 7 லட்சம் பேர் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். அம்மாட்ட ரொம்ப சந்தோஷமா, ஒரு ஆள் நம்ம கையில முஸ்லீம் ஆயிட்டா எவ்வளவு ஆனந்தம் ஏற்படும். 7 லட்சம் பேர்கள் இஸ்லாத்தை தழுவி இருந்தால் ஹாஜா நாயகத்திற்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்க வேண்டும். ஆனந்த பெருமூச்சோடு தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். அஜ்மீர் நாயகம் வீட்டுக்கு வருகிற பொழுது தாயார் சொல்லுகிறார்கள், தாயார் கேட்கிறார்கள், என் தம்பி இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறீரே, என்ன காரணம் என்று அஜ்மீர் நாயகத்திடத்தில் கேட்க அவர்கள் சொன்னார்களாம், வேறொன்றும் இல்லை, என் கரத்தால் ரப்புல் ஆலமீன் 7 லட்சம் பேர்களுக்கு இஸ்லாத்தை வழங்கி இருக்கிறான். அது உன் தியாகம் இல்லை தம்பி, நீ தவறாக நினைக்கிறாய், என் தியாகம் என்றார்களாம் தாயார். நான் உன்னை அப்படி உருவாக்கவில்லை என்றால் உனக்கு இந்த ஆற்றல் கிடைத்திருக்குமா? நான் பிறப்பதற்கு முன்பு இருந்தே துஆ செய்து உருவாக்கி ஆளாக்கி அற்புதமாக ஆக்கி கொடுத்த காரணத்தினால் ரப்புல் ஆலமீன் இடத்திலே எத்தனை நாள் நான் கரம் ஏந்தி இருப்பேன் தெரியுமா, எத்தனை நாள் நான் அழுதிருப்பேன் தெரியுமா. உன்னை கருவிலே சுமப்பதற்கு முன்னால் இருந்து உனக்காக பாடுபட்டவள் நானப்பா. இந்த பெருமையெல்லாம் இந்த நன்மையெல்லாம் எனக்குத்தான் சேரும் என்று அந்த தாய் சொல்லுகிற பொழுது கட்டி தழுவி அந்த உண்மையை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹாஜா நாயகம் என்றால் அவர்கள் நினைத்த முகம் ஒன்று, ஆனால் உண்மை வேறொன்று. இதுதான் உலகம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வரலாறுகளை புரட்டி பாருங்கள். ஒரு பெண்மணியை, ஏறத்தாழ 40,000 பெண்களை சிறையில் அடைத்தவன் ஹஜ்ஜாஜ். ஒரு பெண்மணியை கொலை செய்வதற்காக அழைக்கிறார். இந்த அம்மாவை கொலை செஞ்சிருங்க, கடைசி ஆசை என்ன என்று அந்த அம்மாவை கேட்கும்போது ரப்புல் ஆலமீன் சில நேரத்தில் கொலை செய்ய வந்தவர்களை கூட காப்பாற்றுகிற பண்பாடு இறைவனுக்கு சொந்தமான பண்பாடு இல்லையா? இந்த பெண்மணி ரொம்ப கெட்டவ, மோசமான ஆளு, கொலை செஞ்சிட வேண்டும் என்று ஹஜ்ஜாஜ் ஆணை பிறப்பிக்கிற பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்க தோஸ்து, உங்களுடைய நண்பர், அவருடைய படைகள் உன்னை விட சிறந்த படைகள் நதிச்சு. அந்த அம்மா
உங்க நண்பர், அவருடைய அமைச்சர்கள், அவருடைய படைகள் உங்களுடைய நண்பர், உங்களுடைய அமைச்சருடைய படைகளை விட சிறந்த படையை நடிச்சு. ஏன் நண்பர் யார்? எனக்கு நண்பர் யார்? அவர் எந்த படையை வைத்திருக்கிறார் என்று அந்த பெண்ணிடத்திலே ஹஜ்ஜாஜ் கேட்கிற பொழுது அந்த அம்மா சொன்ன பதில், உங்க நண்பர் வேற யாரும் இல்லை, ஃபிரௌன் இருந்துச்சு. உங்க நண்பர் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய படைகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து வருகிறார்கள். மூசாவை கொல்ல வேண்டும் என்பதற்காக அமைச்சர்களிடத்திலே ஃபிரௌன் கேட்கிறார், இவரை கொன்று விடலாமா என்று கேட்கிற பொழுது அமைச்சர்கள் எல்லாம் வேண்டாம், இவரை கொல்ல வேண்டாம், இவரையும் இவருடைய சகோதரர் ஹாரூனையும் திருப்பி அனுப்புங்கள், கொல்ல வேண்டாம் என்று அமைச்சர்கள் ஆலோசனை கூறி திருப்பி அனுப்பினார்கள். அவரை விட மோசமாக உங்கள் அமைச்சர்கள் இருக்கிறார்களே, ஒரு பெண் என்று பார்க்காமல் கொள்வதற்கு துணிந்திருக்கிறார்களே என்று அந்த அம்மா சொல்லுகிற பொழுது இர்ஜி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னார், இந்த பெண்ணையும் திருப்பி அனுப்புங்கள். குர்ஆனிலிருந்து ஆதாரத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார், அதனால் திருப்பி அனுப்புங்கள் என்று சொல்லுகிறான் என்று சொன்னார். மரணம் வரை சென்றவர்கள் கூட தப்பி இருக்கிறார்கள் என்பது வரலாறு. ஒருவனை நல்லவனாக நாம் பார்ப்போம், ஆனால் அவன் பார்த்தா கெட்டவனா இருப்பான். நாம பார்க்கிற முகம் ஒன்று, நல்லவன் பார்ப்போம், நம்ம பைக்கே திருடிட்டு போயிடுவான். நிறைய நம்முடைய சமுதாயத்திலே இது நடக்கும். அலி ரலியல்லாஹு தஆலாவை பற்றி எழுதுவார்கள், முஃபீதுத் தாலிபீன் என்ற ஒரு நூலிலே எழுதுவார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு மனிதனை பார்க்கிறார்கள், பயண தோழனாக ஏற்றுக்கொள்கிறார்கள், சந்தோஷமா வர்றான், நிறைய பேசுறான். அலி ரலியல்லாஹு தஆலா கடைசியில அலி ரலியல்லாஹுவினுடைய அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த குதிரைக்கு மேல இருக்கும் அல்லவா கடிவாளம், இந்த கடிவாளத்தை கட்டிட்டு போயிட்டான். அலி ரலியல்லாஹுவிடத்திலே அவ்வளவு நண்பனாக பழகி கடிவாளத்தை கலட்டி கொண்டு செல்கிறான். அலி ரலியல்லாஹு நினைச்சாங்கன்னா, பாவம் இந்த பையன் ரொம்ப ஏழ்மையா இருக்கிறான், அவனுடைய இடம் வந்ததுக்கு பின்னாடி நாமே ஒரு 3 திருகத்தை கொடுத்துடலாம், அந்த பையனுக்கு செலவுக்கு கொடுக்கலாம், ஹலாலான முறையில் கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நல்ல பையனா இருக்கிறானேன்னு. அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு இடத்துல இறங்கி குதிரையை கட்டி தொழுதுட்டு வர்றவங்களாட்டையும் கடிவாளத்தை கழட்டிட்டு ஓடிட்டான். அலி ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, நாம நல்ல பையன் ஒருவரை நினைக்கிறோம், ஆனால் அவர் இப்படி ஆகிவிட்டாரே என்று எண்ணிக்கொண்டு சரி தன்னுடைய குதிரையை அழைத்து செல்ல வேண்டுமே, கடிவாளம் வாங்க வேண்டும் என்று கடை தெருவுக்கு சென்றால் இவன் கடிவாளத்தை வச்சு வித்துக்கிட்டு நிற்கிறான். கடிவாளத்தை வச்சுட்டு நிற்கிறான். அலி ரலியல்லாஹு தஆலா அவனை அதட்டவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. இறைவன் ஹலாலான முறையிலே உனக்கு பணம் கொடுக்க நாடியிருந்தான், ஆனால் நீ அதை ஹராமாக மாற்றிக்கொண்டாய் என்றார். திருடிவிட்டு ஹராமாக மாற்றிக்கொண்டாய். நாம் பார்க்கிற முகம் ஒன்று, ஆனால் உள்ளே இருப்பது வேறொன்று. இதுதான் உலகியல் நியதி. இன்றைக்கு காலத்திலே 4 குழந்தைகளை பெற்றவர் இன்றைக்கு பிச்சைக்காரராக ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்றைக்கும் நடக்கிறது. 4 பிள்ளைகளை பெற்று உருவாக்கி ஆளாக்கி சிறப்பாக்கி சேலம் மாநகரத்திலே ஒருவர் பள்ளிவாசலிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, மனைவி இறந்து விட்டார்கள். இவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, நான் என் பிள்ளைகளை வளர்க்கும் போது எதிர்காலத்தில் கடைசி காலத்தில் என் பிள்ளைகள் என்னை எப்படியெல்லாம் கவனிச்சுக்குவாங்கன்னு நான் வளர்த்தேன். ஆனால் நான் வளர்த்த பிள்ளைகள், நான் உருவாக்கிய பிள்ளைகள் என்னையே வீட்டை விட்டு 4 பிள்ளைகளும் வெளியே தள்ளிவிட்டார்கள். சமுதாயம் தான் அது கொடுக்கிற பணத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அன்புக்குரியவர் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பது. நாம் பார்க்கிற முகம் ஒன்று, சமுதாயத்தினுடைய மிகவும் வேறொன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை போன்றுதான் ஹலால் ஹராம், ஹலால் ஹராமிலேயும் இந்த சமுதாயம் எப்படி பார்க்கிறது. ஹலாலை எல்லாம் ஹராமா நினைச்சுக்கிட்டா, ஹராமை எல்லாம் ஹலாலா நினைச்சான். புகாரியிலே ஒரு ஹதீஸ் வரும், மிதுகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவினுடைய ஹதீஸ். மிதுகம் யார்? அந்த மிதுகம் கைபர் போர்க்களத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விட்டு திரும்புகிறார்கள். கைபர் போர்க்களம் சென்று விட்டு திரும்புகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குதிரையை பிடித்து இழுத்து வருகிறார் மிதுகம் ரலியல்லாஹு தஆலா. நாயகத்தினுடைய பாதுகாவலராக வருகிறார்கள் மிதுகம் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள். நாயகத்தின் பாதுகாவலர். நேற்று வரை ஏழையாக இருந்தவர்கள் கைபர் போர்க்களத்திற்கு பிறகு சஹாபாக்கள் லட்சாதிபதிகளாக மாறுகிறார்கள். நேற்று வரை ஏழை, இன்றைக்கு லட்சாதிபதிகள்.
ஒவ்வொருவருடைய கனவும் ஒவ்வொன்றாக இருக்கிறது. நமக்கு லட்சக்கணக்கில் பணம் வரப்போகுது, தோட்டம் வரப்போகுது, இதை இறை வழியில் எப்படி செலவழிப்பது, நம் குடும்பத்தை எப்படி உருவாக்குவது, ஒவ்வொருவரும் ஒரு கனவு கண்டு வருகிறார்கள். மிதுகம் ரலியல்லாஹும் எவ்வளவு கனவு காணுவார்கள். இந்த நேரத்திலே எதிரி ஒருவர் பெருமானாரை நோக்கி அம்பை சரியாக வைத்திருக்கிறார். நாயகத்தை பாதுகாக்கிற பொறுப்பை ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொண்டதால் அந்த அம்பு நாயகத்தை தைக்காமல் மிதுகம் ரலியல்லாஹுவினுடைய நெஞ்சில் பாய்கிறது. அதே இடத்திலேயே மிதுகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாகி விடுகிறார்கள். அதே இடத்திலேயே ஷஹீதாகி விடுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், நாயகத்தினுடைய குதிரையை ஓட்டி வந்தவர், நாயகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்து வந்தவர், குதிரை கடிவாளத்தை, இவர் சொர்க்கவாசி என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பெருமானாரினுடைய கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் வருகிறது. பெருமானார் சொன்னார்கள், இவரின் ஆடைக்கு கீழே நரக நெருப்பு எரிகிறது என்றார். என்ன காரணம் நாயகமே என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, கனிமத் பொருளை பங்கு வைப்பதற்கு முன்பதாக, கனிமத் பொருளை, போரிலே கிடைத்த பொருளை பங்கு வைப்பதற்கு முன்பதாக யாரும் எடுக்கிற அதிகாரம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது. ஆனால் இவர் ஒரு ஆடையை, இது ஒரு ஆடை தானே, போட்டுக்கிறது ஆடை தானே என்று நினைத்து தெரியாமல் எடுத்து அணிந்து கொண்டார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பங்கு வைப்பதற்கு முன்பதாக பைத்துல் மாலில் இருந்து ஆடையை எடுத்த காரணத்தினால் இவர் ஆடைக்கு கீழே நரக நெருப்பு எரிகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள். சபையை கிழித்துக் கொண்டு ஒருவர் ஓடி வருகிறார். புகாரியிலே பதிவான ஹதீஸ், ஒரு செருப்பு வாரை, ஷிராக்கும் அவ் ஷிராக்கான், ஒரு வார் அல்லது 2 வாரை எடுத்துக் கொண்டு வருகிறார். நாயகமே, பங்கு வைப்பதற்கு முன்பதாக செருப்பு வாரதானே என்று நான் ஒரு வாரை எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இது செருப்பு வார் அல்ல, இது நரகின் வார் என்றார். ஷிராக்குன் அவ் ஷிராக்கானி மினன்னார், இது நரகத்தின் வார் என்றார். பைத்துல் மாலினுடைய பொருளாதாரத்தை எடுப்பது நன்மை என்று ஒரு சமூகம் நினைக்க, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதை விட பெரிய பாவம் உலகத்தில் வேறொன்றுமில்லை என்று காட்டுகிறார்கள். சின்ன பிள்ளை, ஒரு பிள்ளை இறந்து போயிடுது. புகாரியிலே பதிவான ஹதீஸ், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு, பச்சை பிள்ளை இறந்து போயிடுது. 2 வயசு பூர்த்தியான பிள்ளை இறந்து போய் விடுகிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா உஸ்ஃபூரும் மின் அஷாஃபில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய சிட்டு என்று வர்ணிக்கிறார்கள். சொர்க்கத்தினுடைய சிட்டுக்குருவி இறந்து போய் விட்டார்கள் என்று வர்ணிக்கிறார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை பற்றி உனக்கு தெரியுமா? சொர்க்கத்தினுடைய சிட்டு என்பது உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாத விஷயத்தை பேசாதே என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பிள்ளைகள் பெற்றோர்களை பின்பற்றி அவர்களும் நரகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும், அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, நாம் பார்க்கிற பார்வை ஒன்று, வேறொரு நிகழ்வு நடக்கக்கூடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே, புகாரியிலேயே பதிவான ஹதீஸ் தான் இது, உஸாமா ரலியல்லாஹு தஆலா போர்க்களத்திற்கு செல்கிறார்கள். உக்கிரமமாக போர் செய்கிறார்கள். உஸாமா ரலியல்லாஹு தஆலா கடுமையாக போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். போரிலே வாளை உயர்த்துகிற பொழுது ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று சொல்ல உஸாமா ரலியல்லாஹு நினைக்கிறார்கள், வாளுக்கு பயந்து ஈமான் கொண்டிருக்கிறார் என்று தலையை தனியாக எடுத்து விடுகிறார்கள். உஸாமா ரலியல்லாஹு தஆலா போரெல்லாம் முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், எல்லோரும் சொல்லுகிறார்கள், வாளுக்கு பயந்து ஒருவர் ஈமான் கொண்டார் நாயகமே, நான் தலையை எடுத்து விட்டேன் நாயகமே என்று சொல்ல பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஷகக்த கல்பா, நீ என்ன அவரின் உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா? நீ என்ன அவரின் உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்துரைத்தார்கள் என்பது வரலாறு. அவர் உஸாமா ரலியல்லாஹு பார்த்தது காஃபிர் என்று, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமினை கொன்று விட்டாயே என்று பார்க்கிறார்கள். இவர்கள் பார்க்கிற முகம் ஒன்று, அவர்கள் பார்க்கிற முகம் வேறொன்று. வரலாற்றிலே ஒரு செய்தி உண்டு. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு இடத்திலே 2 இளைஞர்கள் வருகிறார்கள். ஒரு கிழமை குர்ஆனை மாத்தி மாத்தி ஓதிட்டு இருக்கிறார். உமர் ரலியல்லாஹுக்கு வந்ததே கோபம். குர்ஆன் என்று சொன்னாலே உமர் ரலியல்லாஹு கொதித்திடுவார்கள். ஒரு கிழமை குர்ஆனை மாத்தி மாத்தி ஓதுறாரா, ஆளை தூக்கிட்டு வாங்கன்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஜதுபுல ஆளை தூக்கிட்டு வாங்கன்ட்டாங்க. போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க. யார் அந்த கிழவர் என்று பார்க்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கொண்டு வந்திருக்காங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இத பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு ஆடி போயிட்டாங்க. யாரப்பா பார்த்து சொன்னீங்க? இவரையா பார்த்து சொன்னீர்கள்? இவரையா பார்த்து சொன்னீர்கள்? நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். ஒரு நாள் தஹஜ்ஜத்தின் வேளையில் இவர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நானும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு 2 பேரும் சென்று கொண்டிருந்தோம். பெருமானார் இவர் ஓதியதை கேட்டுவிட்டு, இவர் ஓதியதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஓதியதை கேட்டுவிட்டு எப்படி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்களோ ஓதி காட்டினார்களோ அதை போன்றே ஓதி
ஓதிக்கொண்டிருக்கிறார் என்று இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை பாராட்டி இருக்கிறார்கள். இவரை போயா இப்படி சொன்னீர் என்று சொல்லிவிட்டு அடுத்ததை சொல்லி காட்டுகிறார்கள். உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு இந்த செய்தியை மறுநாள் காலை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இடத்துல பெருமானார் உங்களை புகழ்ந்து சொன்னாங்க என்ற செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்று வேகமாக வீட்டுக்கு சென்றேன். அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ளே சொல்லிவிட்டு வெளியே வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ளே சொல்லிவிட்டு வெளியே வருகிறார்கள். இங்கேயும் நான் அபூபக்கரை முந்திக் கொள்ள முடியவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொள்கிறார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா பார்த்த பார்வை ஒன்று. இரண்டு இளைஞர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள். நேர ஆளை முடிச்சிட்டு வந்துட்டாங்க இளைஞர்களை. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட நாயகமே தப்பா குர்ஆன் ஓதுறாங்க. ரசூலுல்லாஹ் ஓதுங்க பார்க்கலாம்னாங்க. பெருமானார் அந்த இளைஞர்களை திருத்திய விதம் இருக்கிறதே அலாதியான விதம். ஓதுங்கன்னாங்க. அந்த இளைஞர்கள் ஓத ஓத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்கத ஹஸன்துமா ஃபக்கத ஹஸன்துமா ஃபக்கத ஹஸன்துமா என்ன அழகா ஓதுறார், என்ன அழகா ஓதுறார், என்ன அழகா ஓதுறார். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு பார்க்கறாங்க. தப்பா ஓதுனோனேனா நாயகம் அழகு அழகுங்கறாங்களே. குர்ஆன் 7 விதத்தில் இறங்கி இருந்தது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தெரிஞ்சது ஒரு விதம். குர்ஆன் 7 விதத்தில் இறங்கி இருந்தது. அதனால் அவர்கள் அழகாக ஓதினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் என்ன இப்படி தப்பா ரசூலுல்லாஹ் சரின்னு நினைக்கிறாங்களே என்ற மனசுக்குள்ளே ஒரு சலனம் வருகிற பொழுது பெருமானார் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுவினுடைய நெஞ்சிலே கை வைத்து அல்லாஹ்ம இத்ஹப் அன்ஹு ஷைத்தான், யா அல்லாஹ் இந்த உள்ளத்திற்குள் இருக்கிற ஷைத்தானை உபையை விட்டு தூக்கு என்றார்கள். அதற்கு பிறகு உபய் ரலியல்லாஹு தஆலாவினுடைய உள்ளத்திற்குள்ளே வஸ்வஸா வந்ததாக வரலாறே இல்லை. உபை பார்த்த பார்வை தவறு, ஆனால் பெருமானார் பார்த்த பார்வை சரி. எந்த பார்வை சரி என்று நினைக்கிறோமோ அது தவறாக இருக்கலாம், எது தவறு என்று நினைக்கிறோமோ அது சரியாக இருக்கலாம். இந்த அடிப்படையிலேயே சில சூறாக்களை நாம் பார்க்கிறோம். வெறுமனே சூறாக்களை பார்த்துவிட்டு கடந்து கடந்து போய் பழக்கப்பட்டவர்கள் நாம். வேக வேகமாக சூறாக்களை ஓதி ஓதி பழக்கப்பட்டவர்கள் நாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சூறாக்களை ஓதுகிறீர்கள், அதற்குள்ளே இருக்கிற பன்முகங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பன்முகங்களை பார்த்திருக்கிறீர்களா? அதில் ஒன்றுதான் ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சியை தெரியாமல் ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. எப்படி சூரத்துல் ஃபாத்திஹா ஒவ்வொருவருக்கும் மனனமாக இருக்கிறதோ இதை போன்று ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஆயத்துல் குர்சி மனனமாக இருக்க வேண்டும். இதற்கு ஏன் ஆயத்துல் குர்சி என்று பெயர்? இதுக்கு மொத்த பெயர்களை நீங்க தஃசீர்ல பார்த்தாக்கா ஆயத்துல் குர்சிக்கு 40 பேர் இருக்கு. பெருமானார் வைத்த பெயர்களே 40. அதிலே ஆயத்துல் குர்சி என்று ஏன் இருக்கிறது என்றால் அல்லாஹ் அதிலே குர்சி என்ற வார்த்தையை சொல்கிறார். லா தஅகுதுஹு சினத்து வலா நௌம் என்று தொடங்கி அல்லாஹ் ஓதுகிற பொழுது அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅகுதுஹு சினத்து வலா நௌம் என்று அல்லாஹ் வருகிற பொழுது ஓதிக்கொண்டு வருகிற பொழுது அங்கே குர்சி என்ற வார்த்தையையும் அல்லாஹ் இடம் பிடிக்க செய்கிறான். அதனால இந்த சூறாவுக்கு பேர் குர்சி. ஏன் தெரியுமா அல்லாஹ் இடம் பிடிக்க செய்தான்? இறைவனுடைய குர்சி இருக்கிறதே அரிசிலே அல்லாஹ்வினுடைய சிம்மாசனத்திலே அவனுடைய நாற்காலி, குர்சின நாற்காலி, அந்த நாற்காலிக்கு வலது பக்கம் 1000 நாற்காலிகள் இருக்கிறதாம், இடது பக்கம் 1000 நாற்காலிகள் இருக்கிறதாம். சஹீஹான ஹதீஸ்கள் சொல்லித் தருகிற வரலாறு. வலது பக்கம் 1000 நாற்காலிகள், இடது பக்கம் 1000 நாற்காலிகள், அது அத்தனையிலும் மலக்குகள் இருக்கிறார்கள். எதற்காக தெரியுமா? இந்த ஆயத்துல் குர்சியை ஓதக்கூடியவர்களுக்கு நன்மையை எழுதுவதற்காக, நன்மையை எழுதுவதற்காக. வலது பக்கம் 1000, இடது பக்கம் 1000. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் பெரியவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்வார்கள். வரலாறு இந்த சூறாவுக்கு மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஸ்பெஷலா ஒரு தன்மை இருக்கிறது. என்ன தெரியுமா? இன்னலி ஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத்திற்கு லிசானும் வ ஷஃபதான், ஒரு நாவும் 2 உதடும் இருக்கிறதா. இந்த சூறாவுக்கு, இந்த ஆயத்திற்கு 2 உதடும் ஒரு நாவும் இருக்கிறது. இந்த அல்லாஹ்வை நாம் ஓத ஓத அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிறது. தகத்தஸல் மலிக்க இந்த ஷாக்கில் அரிசி, அரிசிக்கு அடியிலே இருந்து துதித்துக் கொண்டே இருக்கிறது. வேறு எந்த ஆயத்துக்கு இந்த ஆற்றல் இல்லை. நாவும் உதடும் இருக்கிற ஒரு ஆயத்து குர்ஆனிலே இருக்கிறதா என்றால் ஆயத்துல் குர்சியை தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் பார்த்த பார்வை என்ன? இந்த பார்வையோடு நாம் ஆயத்துல் குர்சியை அணுகி இருக்கிறோமா? எண்ணி பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், முஃபஸ்ஸிரீன்களுக்கெல்லாம் தலைவர் என்று போற்றப்படுகிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், இதற்கு பேரே அவங்க வச்சிருக்கிறாங்க ஆயத்துன் நாஅம், பிரம்மாண்டமான வசனம்.
இறைவன் அத்தாட்சியாக நிறைய அத்தாட்சிகளை உலகத்திலே இறக்கி இருக்கிறான், காட்டி இருக்கிறான். மனுஷனால செய்ய முடியாதது ஃபுல்லா அத்தாட்சி. குர்ஆன் சொல்லுகிறது, சூரியன் அத்தாட்சி என்கிறான், சந்திரன் அத்தாட்சி என்கிறான். எல்லா ஆய்வு நிலையங்கள் ஒன்று சேர்ந்து நான் ஒரு சூரியனை கண்டுபிடிக்க போறேன் என்று சொன்னா கண்டுபிடிக்க முடியுமா? கலைஞர் உருவாக்கின சூரியனை வேண்டாம் கண்டுபிடிக்கலாம். மனுஷனா சூரியனை கண்டுபிடிக்க முடியாது, உருவாக்க முடியாது. நிலவை உருவாக்க முடியுமா? பகலை உருவாக்க முடியுமா? இரவை உருவாக்க முடியுமா? இதெல்லாம் அல்லாஹ் அத்தாட்சி என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த அத்தாட்சிகளை விட பிரம்மாண்டமான அத்தாட்சி தான் ஆயத்துல் குர்சி என்றார். அல்லாஹ் தன்னுடைய ஒட்டுமொத்த தன்மைகளையும் இந்த ஒரு ஆயத்திற்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ் என்றால் யார் என்பதை, அல்லாஹ் என்றால் யார், அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய ஆளுமை, உள்ளமை, வல்லமை அனைத்தையும் சேர்த்து ஒரு வசனத்திற்குள்ளே ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார் என்றால் இது ஆயத்துல் குர்சி. இதுதான் அவன் உலகத்தை விட, வானை விட, பூமியை விட பிரமாண்டமான வசனம் ஒன்று இருக்கிறது என்றால் ஆயத்துல் குர்சி என்று சொல்லிவிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த ஹதீஸினுடைய தொடரிலே சொல்கிறார்கள், யார் ஒரே ஒரு தடவை ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ, ஒரே ஒரு தடவை ஓதுகிறாரோ, மறுநாள் வரை இவருடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, இவர்களுக்கு நன்மை மட்டுமே எழுதப்படுகிறது என்றார். பாவம் எல்லாம் அழிச்சிட்டு ஒன்லி நன்மை மட்டுமே எழுதப்படுகிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இரண்டாம் கலீஃபா என்று போற்றப்பட்ட உமரே ஃபரூக் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். மஜ்மாவிலே சஹாபாக்களின் சபையிலே கேட்கிறார்கள், ஐயோ ஆயத்தின் ஆலம். 4 கேள்வி தான் கேட்டாங்க. குர்ஆனிலேயே பிரமாண்டமான வசனம் எது? குர்ஆனிலேயே நீதமான வசனம் எது? குர்ஆனிலேயே பயமுறுத்தக்கூடிய வசனம் எது? குர்ஆனிலேயே ஆறுதல் தருகிற வசனம் எது? 4 கேள்விகளுக்கு யார் பதில் சொல்ல முடியும் என்று கேட்கிற பொழுது இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே 70 சூறாக்களை மனனம் செய்த, இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே 70 சூறாக்களை மனனம் செய்த, எந்த ஆயத்து இரவிலே இறங்கியது, எது பகலிலே இறங்கியது, எது கோடை காலத்திலே இறங்கியது, எது குளிர்காலத்திலே இறங்கியது, எது தனிமையிலே இறங்கியது, எது சபையிலே இறங்கியது என்று எல்லா நிலைகளையும் அறிந்து வைத்திருந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா எழுந்து நிற்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுவுக்கு பதில் சொல்வதற்காக எழுந்து நின்று 4 கேள்விகளுக்கும் குர்ஆனை கொண்டே பதில் சொல்லுகிறார்கள். குர்ஆனிலேயே பிரமாண்டமான வசனம் எது என்று கேட்கிறீர்களே, ஆயத்துல் குர்சி தான் குர்ஆனிலேயே பிரமாண்டமான வசனம், குர்ஆனிலேயே நீதம் நிறைந்த வசனம். ஆதல் ஆயா, குர்ஆனிலேயே நீதம் நிறைந்த வசனம். அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னல்லாஹு யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். ஒவ்வொரு ஜுமாவினுடைய இறுதியிலும் ஓதப்படுகிற வசனம், இன்னல்லாஹு யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஒருவர் உங்களிடத்திலே இஸ்லாத்தை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள் என்றால் இந்த ஒரு வசனத்தை எடுத்துக் கொடுங்கள். இந்த வசனத்தால் ஈமான் கொண்டவர்கள் மட்டும் அரபுலகத்திலே 1000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஒரு வசனத்தை பார்த்து அது வருகிற படிப்பினைகளை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் மட்டும் 1000க்கும் மேல் இருக்கிறார்கள். இந்த வசனம் நீதமான வசனம், இதைவிட நீதமான வசனம் ஒன்று கிடையாது. அல்லாஹ் 3 விஷயங்களை ஏவுகிறான், நீதத்தை ஏவுகிறான். அல்லாஹ்வோடு, ரசூலோடு, குர்ஆனோடு, பெற்றோரோடு, மற்றோரோடு, மனைவியோடு, மக்களோடு, சொந்தத்தோடு, அண்டை வீட்டாரோடு, சமூகத்தோடு எப்படி நீதமாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு சின்ன வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து உபகாரம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறான். சொந்த பந்தத்தோடு நேசிப்பது எப்படி என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். 3 விஷயத்தை அல்லாஹ் தடுக்கிறான். கெட்ட வார்த்தைகளை அல்லாஹ் தடுக்கிறான், கெட்ட செயல்களை அல்லாஹ் தடுக்கிறான், புரட்சியை அல்லாஹ் தடுக்கிறான். இந்த 6 தான் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இஸ்லாத்தினுடைய மொத்த கருத்துக்களையும் இந்த 6க்குள்ளே ரப்புல் ஆலமீன் நுழைய வைத்து காட்டுகிறான். அதனால் குர்ஆனிலேயே மிக நீதமான வசனம் எது என்றால் இன்னல்லாஹு யஅமுரு பில் அத்ல். குர்ஆனிலேயே ரொம்ப பயமுறுத்தக்கூடிய வசனம் எது? அயத்தும குல்லு இம்ரஇன் மின்ஹும் அயதுகுல ஜன்னத்துன் நஈம். அல்லாஹ் கேட்கிறான், ஒவ்வொருவரும் சொர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று ஆசைப்படுகிறார்களா? ஒவ்வொருவரும் சொர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று ஆசைப்படுகிறார்களா? 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே நுழைய வேண்டுமானால் ஒரு கேட்டகரி வேண்டும். கண்டவர்கள் எல்லாம் உள்ளே நுழைய முடியாது. ஷூ போடாமல் செருப்பு போட்டா உள்ள விட்டுருவானா? 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே செல்வதற்கு ஒரு கேட்டகரி உண்டு. 7 ஸ்டாருக்குள்ளே சொல்வதற்கு ஒரு கேட்டகரி உண்டு. அல்லாஹ் படைத்திருக்கிறே கற்பனையிலே கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதமாக ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிற அந்த சொர்க்கத்திற்குள்ளே செல்வதற்கு கேட்டகரி இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான், அயத்மா குல்ல இம்ரஇன் மின்ஹும் அயதுகுல ஜன்னத்துன் நஈம். கண்டவர்கள் எல்லாம் சொர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று ஆசைப்பட்டால் நான் கொடுத்து விடுவேனா? நான் என்ன இழிச்சவாயனான்னு கேட்கிறான். நான் என்ன இழிச்சவாயனா எல்லோருக்கும் கொடுப்பதற்கு?
இதைவிட பயமுறுத்தக்கூடிய வசனம் வேறொன்றும் இல்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஆதரவுள்ள வசனம் எது என்று கேட்கிற பொழுது லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், என்னுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். பெரும் பெரும் பாவிகளை எல்லாம் மன்னித்தவன் நான், என்னிடத்தில் கேளுங்கள், நான் ரஹ்மத்தை வழங்குகிறேன். இந்த வசனத்தை விட அர்ஜாவானே ஆதரவு வைக்கிற வசனம் வேறொன்றும் இல்லை என்பதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு பாராட்டினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. குர்ஆனிலேயே பிரம்மாண்டமான வசனம் ஆயத்துல் குர்சி. எத்தனை பேர்கள் இதை புரிந்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாம் வரலாறுகளை பார்க்கிறோம். அற்புதமாக எழுதி இருக்கிறார்கள் கன்சுல் அஸ்ரார், ஒரு அற்புதமான நூல் கன்சுல் அஸ்ரார். அதிலே எழுதுகிறார்கள் 3 பெருமை இதற்குண்டு, 3 தகுதி உண்டு. ஆயத்துல் குர்சியில ஃபஸ்ல்கள் என்று சொல்லுவார்கள். ஆயத்துல் குர்சியை ஓதுகிற பொழுது 17 பிரிவுகளாக பிரித்து ஓதுவோம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் என்று பிரித்து ஓதுகிறோமே, இந்த பிரிவு 17 பிரிவு இருக்கிறது. 17 பிரிச்சு ஓதுனா தான் அந்த ஆயத்து நிறைவு பெறும். இதற்குள் இருக்கிற வார்த்தைகள் இருக்கிறதே 50 இருக்கிறது. இதில் இருக்கிற எழுத்துக்கள் இருக்கிறதே 170 இருக்கிறது. இதனுடைய பிரிவுகள் 17, இதில் இருக்கிற வார்த்தைகள் 50, இதில் இருக்கிற எழுத்துக்கள் 170. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 17 முறை ஓத ஆரம்பித்தால், இந்த ஆயத்துல் குர்சியை 17 முறை ஓதினால் யகூனு சுஜாஆ, அவன் வீரனாக இருப்பான், கோழையாக இருக்க மாட்டான். சில பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ள பயம் என்ற சுபாவம் இருக்கும், பயந்தே வாழுவார்கள். அந்த பிள்ளைகள் அந்த மனிதர்கள் ஒரு நாளைக்கு 17 முறை ஓத ஆரம்பிப்பார்களே, ஆனால் பயம் போய் வீரர்களாக மாறிவிடுவார்கள். யார் இதை களிமா என்ற அடிப்படையில் ஒரு நாளைக்கு 50 முறை ஓதி வருகிறார்களோ முஜீபா, அவர்கள் கேட்கிற துவாவை உடனே அல்லாஹ் அங்கீகரிப்பான். யார் 50 முறை ஓதக்கூடிய விளக்கம் இருக்கிறதோ அவர்கள் கேட்கிற துவாவை ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்துக் கொள்ளுவான். யார் இதை 170 முறை ஓதுகிறார்களோ, அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு முறை யார் ஓதுகிறார்களோ கான மஹ்பூபா, அல்லாஹ்விடத்திலே பிரியத்திற்குரியவர்களாக மாறிவிடுவார்கள். ரப்புல் ஆலமீன் யாரை நேசிக்கிறார்? நாம் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றோம், ஆனா அல்லாஹ் யாரை நேசிக்கிறார் என்றால், யார் ஆயத்துல் குர்சியோடு தொடர்பு கொண்டு 170 முறை ஓதுகிறார்களோ அவர்களை ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறார். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த வசனத்திற்கு பெருமானார் வைத்த பெயர் இன்னொன்றுண்டு. வெறுமனே ஆயத்துல் குர்சி என்று சொல்லிவிடுகிறோம், ஆனால் பெருமானார் வைத்திருக்கிறார்கள் சய்யிது ஆயா, சய்யிதுல் பக்கரா. பெருமானார் நிறைய தலைவர்களை சொல்லி இருக்கிறார்கள். நீங்க நம்மள்ட்ட தலைவரை கேட்டா நிறைய தலைவர் பேரை சொல்லுவோம், ஆனால் பெருமானார் சொல்வார்கள் சய்யிதுன் நாஸ், மக்களின் தலைவர் யார் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்றார்கள். நாயகத்திடத்தில் தலைவர்கள் யார்? சய்யிதுல் அரப், அரபுகளின் தலைவர் யார் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சய்யிதுல் ஃபாரிசி, ஃபாரிசிகளின் தலைவர் யார் என்று கேட்டால் பெருமானார் சொல்வார்கள் சல்மான் ஃபாரிசி என்று சொல்லுவார்கள். சய்யிதுர் ரூமி, ரோமிகளின் தலைவர் யார் என்று கேட்டால் பெருமானார் சொல்லுவார்கள் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லுவார்கள். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா. சய்யிதே ஹபசி, அபிசீனியர்களின் தலைவர் யார் என்று கேட்டால் பிலால் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லுவார்கள். சய்யிது ஷஜரா, மரங்களின் தலைமையான மரம் எது என்று கேட்டால் தூபா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். சய்யிது ஷுஹூர், மாதங்களின் தலைவர் யார் என்று கேட்டால் 4 மாதங்களை சொல்லுவார்கள். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்கள் தான் மாதங்களின் தலைவர். நாட்களின் தலைமை நாள் எது என்று கேட்டால் பெருமானார் ஜுமா என்று சொல்லுவார்கள். சய்யிதுல் கலாம், பேச்சின் தலைவர் யார் என்று கேட்டால் குர்ஆன் என்று சொல்லுவார்கள். குர்ஆனிலே தலைமையான சூரா எது என்று கேட்டால் சூரத்துல் பக்கரா என்று பெருமானார் சொல்லுவார்கள். சய்யிதுல் பக்கரா, பக்கராவிலேயே தலைமையான ஆயத்து எது என்று கேட்டால் ஆயத்துல் குர்சி என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபீஹி 50 கலிமா, இந்த ஆயத்துல் குர்சியிலே 50 வார்த்தைகள் இருக்கிறது. ஃபீ குல்லி கலிமத்தின் 50 பரக்கா, ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் 50 பரக்கத் இருக்கிறது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 50 வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் 50 பரக்கத்துகள் இருக்கிறது. ஆக ஒரு முறை ஓதினால் 2500 பரக்கத்துகளை தருகிற ஒரே வசனம் ஆயத்துல் குர்சி தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எத்தனை பேர்கள் இந்த ஆயத்துல் குர்சியினுடைய முகத்தை பார்த்திருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் இதை இறக்கியதை போன்று வேறு எந்த வசனத்தையும் இறக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இதை இறக்கியதை போன்று வேறு எந்த வசனத்தையும் இறக்கவில்லை. மற்ற வசனங்களை எல்லாம் கொண்டு வரும்போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, வசனத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க, ஓதி காட்டுவார்கள் என்று நாம் வரலாறுகளை பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை மட்டும் 80,000 வழக்குகள் சுமந்து வந்தார்களாம். 80,000 வழக்குகளால்
கொண்டு வரப்பட்ட ஒரு வசனம் என்ன என்று குர்ஆனுக்குள் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். அது ஆயத்துல் குர்சியாகத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர்க்களத்திலே எதை வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள்? யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். இது இடம் பிடித்திருக்கிற வார்த்தையும் ஆயத்துல் குர்சி தான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று இடம் பிடித்திருக்கிற வார்த்தை ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சியை ஓத ஆரம்பித்து விட்டாலே துஃப்தஹு அப்வாபு ஜன்னா, சொர்க்கத்தினுடைய எல்லா வாயில்களும் 8 வாயில்களும் திறக்கப்படுமாம். ஒரு தடவை ஓத ஆரம்பித்து விட்டால் சொர்க்கத்தினுடைய 8 வாயில்களும் திறக்கப்படும். எந்த வாயிலுக்குள் நீ வருகிறாய் என்று ஒவ்வொரு சொர்க்கமும் அழைக்குமாம். நீ எனக்குள் வர வேண்டும், நீ எனக்குள் வர வேண்டும், காரணம் நீ ஆயத்துல் குர்சியை ஓதியவர் என்று ஒவ்வொரு சொர்க்கமும் அழைக்கும் என்றார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் அன்புக்குரியவர்களே, ஆயத்துல் குர்சியை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதோடு நிறுத்தவில்லை, ஜின்கள் கூட சொல்லி இருக்கிறது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு சஹீஹான ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க தோட்டத்துல பார்த்தா எப்பயுமே பேரிச்சம்பழம் குறைஞ்சிக்கிட்டே வருது. பல நாட்கள் பார்க்கிறார்கள், குறைகிறது. இன்னைக்கெல்லாம் அழகா கேமரா போட்டு கண்டுபிடிச்சிடுறோம். யார் வருகிறார்கள், யார் எடுத்தார்கள், எப்படி எடுத்தார்கள், எந்த நேரத்தில் எடுத்தார்கள், அவன் எங்க போயிட்டு இருக்கான் என்று வலை போட்டு பிடிக்கிற ஆட்கள் இன்றைக்கு உண்டு. அன்றைக்கு அதெல்லாம் இல்லை. ஓரமாக ஒளிந்திருந்து பார்க்கிறார். பார்த்தா மனுஷன் மாதிரி இருக்கு, மனுஷன் மாதிரியே இல்லாமலும் இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு. மரத்தில் ஏறுகிறது, பழத்தை பறிக்கிறது, சாப்பிடுகிறது, கொண்டு செல்கிறது. கையோடு பிடிச்சிட்டாங்க. பிடித்தால் அந்த இன்சுன்னம் ஜின்னும் உங்க கேட்கிறாங்க. நம்மளா இருந்தாக்கா ஜின்னு சொன்னா அவ்வளவுதான், அங்கே போத்து. அந்த இன்சுன்னம் ஜின்னும், நீ மனிதனா ஜின்னா என்று கேட்க, நான் ஜின் இனத்தை சார்ந்தவன், உன்னுடைய கரத்தை காட்டு என்றார்கள். உன் கரத்தை காட்டு என்றார்கள். கரத்தை பார்த்தால் நாயின் கரத்தை கொண்டிருக்கிறது. ஒரு ஷேரோ கல்வின், நாயினுடைய அந்த காலில் இருக்கிற முடியை போன்றிருக்கிறது. ஏன் இப்படி? நாங்கள் இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கோம். இப்படி வருகிறாயே, நீ வராமல் இருப்பதற்கு என்ன வழி என்று அதனிடத்திலேயே கேட்டார்களாம். நாம ஒரு வழியை செய்கிறோம், ஆனால் அதனிடத்திலேயே கேட்டார்கள், நீ வராமல் இருப்பதற்கு என்ன வழி? அந்த ஜின் சொன்னதா, நீங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதினால் எங்களில் ஒருவர் கூட காலடி எடுத்து வைக்க முடியாது என்றது. ஆயத்துல் குர்சியினுடைய ஆற்றல் ஜின்களுக்கு தெரியும், ஆனால் நமக்கு தெரியவில்லையே. நமக்கு தெரியவில்லையே. வெறுமனே கடகடேன்னு ஓதிட்டு போறோமே தவிர அதனுடைய ஆற்றலை புரிந்து ஓதுகிறோமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நஸஈ போன்ற கிதாபுகளிலே இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தினுடைய பொருட்களை எல்லாம் கொடுத்து இதை பாதுகாத்துக்கொள் என்று சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பாதுகாக்கிறார்கள். இரவு நேரத்தில் ஒரு திருடனை பிடிச்சிட்டாங்க. ஒரு திருடனை பிடித்து விடுகிறார்கள். பிடிச்சா கெஞ்சி கதறான், நான் இதையுமே எடுத்துட்டு போல, என்ன விட்டுருங்க என்று கெஞ்சி கதறுகிறான். சரி பாவம், ஏன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரொம்ப இறக்கம், பூனைக்கு இறக்கப்பட்டவர். அதனாலதான் அவங்களுக்கு பேர் அபூ ஹுரைரா, பூனையின் தந்தைன்னு பேரு. அவங்களுக்கு அசல் பேர் அப்துர் ரஹ்மான், அப்துர் ரஹ்மான் இப்னு சஹர் அவர்களுடைய பேரு. ஆனா பூனையின் மீது இறக்கப்பட்டதால் அவங்களுடைய ஜுப்பாக்குள்ளேயே பூனை வச்சிருப்பாங்களாம். இறக்கப்பட்டதுனாலதான் பெருமானார் வைத்த பெயர் அபூ ஹுரைரா, பூனைக்கு வாப்பா. பூனை எப்பயுமே எடுத்து வளர்க்கிற பழக்கம். இறக்கத்திற்கு சொந்தக்கார அபூ ஹுரைரா ரலியல்லாஹு விட்டு விடுகிறார்கள். மறுநாள் காலை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவை பார்த்து கேட்கிறார்கள், விண்ணுக்கு மேலேயும் மண்ணுக்கு கீழேயும் நடக்கிற விஷயங்களை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற அண்ணல் பெருமானாருக்கு தெரியாதா நேற்று வந்தது யார் என்று? பெருமானார் கேட்கிறார்கள், அபூ ஹுரைரா நேற்று ஒருவரை கைதியாக பிடித்திருப்பாயே, என்ன ஆனது என்று கேட்கிறார்கள். நாயகமே கெஞ்சினார், கதறினார், நான் விட்டு விட்டேன் நாயகமே. சரி என்றார்கள். மறுநாள் நீ வரமாட்டார் என்று நினைக்கிறாயா அபூ ஹுரைரா? கண்டிப்பா வரமாட்டார் நாயகமே. பெருமானார் சொல்லுவாங்க, கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக வருவார். மறுநாள் பார்த்தால் அபூ ஹுரைரா விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் காண கிடைக்கவில்லை. பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்து ஒருத்தர் ரகசியமாக பொருளாதாரத்தை, பொருளை, ஜகாத்தினுடைய பொருளை எடுத்துக்கொண்டு வருகிறார். பார்த்தா நேற்று வந்த ஆளு இன்னைக்கும் வந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் கெஞ்சுகிறார், கதறுகிறார், என்னுடைய வறுமையால் நான் வந்து விட்டேன், கோபித்துக் கொள்ளாதீர்கள், பெருமானாரிடத்தில் என்னை அழைத்து சென்று விடாதீர்கள் என்று ஏகபோக வார்த்தைகளால் அள்ளி வீசுகிறார்.
மீண்டும் இறக்கப்படுகிறார்கள், விட்டு விடுகிறார்கள் அபூ ஹுரைரா. மறுநாள் காலை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகை எல்லாம் முடித்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், என்ன இன்றைக்கு ஒரு கைதியை பிடித்தாயா, என்ன ஆனது என்று கேட்கிறார்கள். நாயகமே, இறக்கப்பட்டு விட்டு விட்டேன். நாளைக்கு வரமாட்டார் என்று நினைக்கிறாயா அபூ ஹுரைரா என்று கேட்கிற பொழுது, கண்டிப்பா நாளைக்கு வரமாட்டார் நாயகமே, நான் வேண்டாம் உத்தரவாதம் கொடுத்துறேன் நாயகமே. பெருமானார் சொல்லுகிறார்கள், கண்டிப்பாக வருவார், நாளைக்கு வருவார். நாளைக்கு வந்தா அவர் என்ன சொன்னால் விடமாட்டேன், பிடித்துக் கொள்வேன். மூன்றாவது நாள் அபூ ஹுரைரா விழித்து பார்க்கிறார்கள். உள்ளிருந்து ஒருவர் நிறைய பொருளாதாரத்தை எடுத்துக் கொண்டு வருகிறார். யார் என்று பார்த்தால் இவர் தான் நிற்கிறார். இப்பொழுது நான் உன்னை விடமாட்டேன், 2 நாள் ஏமாற்றி விட்டாய், இப்பொழுதும் நான் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை, அதனால் உன்னை நாயகத்திடத்திலே கொண்டு செல்லுவேன் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார், உனக்கு ஒரு புதிய விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன், அந்த கல்வியை நான் கொடுத்தா என்னை நீ விட்டுறணும் என்று சொல்ல, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கல்விக்கு அடிமை, கல்வியை கொடுக்கிறேன் என்று சொன்னால் உயிரை கூட கொடுத்து விடுவார்கள். சரி சொல்லிக் கொடு என்று சொல்ல, ஆயத்துல் குர்சியை நீ ஊதிவிட்டால் யாரும் உள்ளே வர முடியாது, அந்த ஆயத்துல் குர்சியை இனிமேல் ஓதிக்கொள் என்று சொல்லிக் கொடுத்து விடுகிறார்கள். சரின்னு விட்டுறாங்க. மறுநாள் காலை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு, என்ன நேற்று ராத்திரி வளமை போல உன் கைதி வந்தாரா என்று கேட்க, வந்தார் நாயகமே. எங்கே என்று பெருமானார் கேட்கிறார்கள். நாயகமே, உன்னை சொல்லிக் கொடுத்தாரு நாயகமே, கல்வி கிடைச்சதுனால விட்டுட்டேன் நாயகமே. என்ன சொல்லிக் கொடுத்தால்? ஆயத்துல் குர்சியை சொல்லிக் கொடுத்தார். பெருமானார் சபையிலே சொன்னார்கள், வந்தவர் மனிதர் அல்ல ஜின் என்றார்கள். வந்தவர் மனிதர் அல்ல ஜின். அபூ ஹுரைரா ஜின்னிடத்திலேயே கல்வியை படித்து விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் ஆயத்துல் குர்சியின் மகிமை என்ன? ஒரு சஹாபி வருகிறார், பெருமானார் இடத்திலே கேட்கிறார், நாயகமே, எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுங்கள் நாயகமே, யன்ஃபஅனி அல்லாஹு பிஹி, அதை கொண்டு அல்லாஹ் எனக்கு பயனளிக்கிற விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது, நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இக்ரபு ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள், அந்த ஆயத்துல் குர்சி தஹ்ஃபதுக, உன்னை பாதுகாக்கும், ஒதுர்ரியத்துக்கு, உன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும், உன்னுடைய வீட்டை பாதுகாக்கும், ஹத்ததுவைரா, உன்னுடைய அண்டை வீட்டையும் பாதுகாக்கும் என்றார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒவ்வொரு நாளும் காலையிலே 10 முறை குல் ஹுவல்லாஹுவையும் 10 முறை ஆயத்துல் குர்சியையும் ஓதிக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் வழங்குகிற வெகுமதி 5 என்றார்கள். இறைவன் வழங்குகிற வெகுமதி 5 என்றார்கள். முதலாவதாக அவருடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். என்னென்ன துவா செய்கிறாரோ அந்த துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு, இரண்டாவதாக இவர் நாளை மறுமையிலே எழுப்பப்படுகிற பொழுது நபிமார்களோடு எழுப்பப்படுவார் என்றார்கள். நபிமார்களோடு இருக்கிற பெரிய பாக்கியத்தை கொடுப்பது இந்த ஆயத்துல் குர்சி. மூன்றாவதாக சொன்னார்கள், கதஅ அனி ஷைத்தானை விட்டு இந்த ஆயத்துல் குர்சி துண்டாக்கிவிடும். யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகிற பழக்கம் இருக்கிறதோ ஷைத்தானுடைய தூண்டுதல் நீக்கப்பட்டு விடும் என்று பெருமானார் சொல்லிவிட்டு, நான்காவதாக சொல்லுகிறார்கள், 30 நாட்கள் 10 தடவை தான் ஆயத்துல் குர்சியை ஓதுறான். 30 நாட்கள் அல்லாஹ் மலக்குகளை வைத்து இவனுடைய வீட்டையும் பொருளாதாரத்தையும் பாதுகாக்கிறான். ஒரு 10 தடவை ஆயத்துல் குர்சி ஓதுனதுக்கு 30 நாள், 1 மாதம் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அதே நேரத்திலே 40 நாட்கள் இவனுடைய வீட்டுக்கு சிகிர் வராது, சூனியம் வராது. சூனியம் செய்யக்கூடிய ஆண்களும் உள்ளே நுழைய முடியாது, சூனியம் செய்கிற பெண்களும் உள்ளே நுழைய முடியாது. 10 முறை ஆயத்துல் குர்சியை ஓதினார். இத்தனை பெருமை இருக்கிறது என்று பெருமைக்குரிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு சஹாபியினுடைய வரலாற்றை சொல்லுவார்கள். அந்த சஹாபி எப்பொழுதுமே பழக்கம், எங்கு சென்றாலும் பழக்கம், ஆயத்துல் குர்சியை 7 தடவை ஓதுவாராம். ஒவ்வொரு தடவையும் ஓதி வலது பக்கம், இடது பக்கம், முன்னால், பின்னால், மேலே, கீழே, இந்த 6 திசைகளுக்கும் ஓதிவிட்டு தனக்கு ஒரு முறை ஊதிக்கொண்டு படுக்கிறார். இவரை பின்தொடர்ந்து வியாபாரத்திற்கு செல்கிறார். இவரை பின்தொடர்ந்து திருடர்கள் சென்றார்களாம். இவருடைய பொருளாதாரத்தை எடுத்தே தீரணும் என்று சொல்லுகிறார்கள். என்னென்னவோ முயற்சித்து பார்க்கிறார்கள், உள்ளேயே நுழைய முடியவில்லை. சுவர் போன்று திரைகள் இருக்கிறது. என்னென்னவோ செய்து பார்க்கிறார்கள். கடைசியில் அவர்கிட்டே வந்து கேட்கிறாங்களாம், எங்க உங்க பொருளாதாரத்தை திருடலான்னு என்னென்னவோ செஞ்சு பார்க்கிறோம், ஒன்றுமே நடக்கவில்லையே, இதற்கு நீங்கள் என்னதான் செய்கிறீர்கள் என்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, வேறொன்றும் நான் செய்யவில்லை. ஆயத்துல் குர்சியை 7 முறை ஓதி ஒவ்வொரு திசைகளிலும் ஊதி
ஊதி என் மேலும் ஊதிக்கொள்ளுகிறேன். ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கிறான். இத்தனை சிறப்புகள் இல்லை இல்லை 300க்கும் மேற்பட்ட சிறப்புகள். உங்களிடத்துல சொன்னது ஒரு 7-8 10 தான். 300க்கும் மேற்பட்ட சிறப்புகளை ஆயத்துல் குர்சி கொடுக்கிறது. ஆனால் அதை பார்க்கிற முகம் வெறும் முகத்தோடு தானே பார்க்கிறோம். தெரிகிற முகம் வெறும் அது ஆயத்துல் குர்சி என்று பார்க்கிறோம். தெரியாத முகங்கள் அதற்கு 300 இருக்கிறது. அதையும் தெரிந்தால் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கலாம். அன்புக்குரியவர்களே, பெருமானார் இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்னும் சில விஷயங்களை, சிலருக்கு வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் கஷ்டம், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம். இந்த கஷ்டம் நீங்க வேண்டுமா? குடும்பத்தில் கஷ்டம் நீங்க வேண்டுமா? தொழில்துறையில் கஷ்டம் நீங்க வேண்டுமா? பெருமானார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அற்புதமான துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். துஆயை யூனுஸை ஒவ்வொரு நாளும் 100 முறை ஓதி வாருங்கள். கஷ்டத்தை ரப்புல் ஆலமீன் காணாமல் போக்கி விடுவான். நிறைய வரலாறுகளை சான்றாக சொல்ல முடியும். சிலர்களுக்கு வெற்றி வேண்டும் என்று நினைப்பார்கள். தொழில் துறையிலே வெற்றி வேண்டும், இன்டர்வியூலே வெற்றி வேண்டும், வியாபாரத்திலே வெற்றி வேண்டும், தொட்ட காரியமெல்லாம் தொடங்கிக் கொண்டே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களே, இவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிஃப்டாக சில விஷயங்களை கொடுக்கிறார்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் ஒரு 100 முறை ஹஸ்புனல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல். இதை ஓதுங்கள், உங்களுக்கு வெற்றி எப்படி வருகிறது பாருங்கள் என்கிறார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அற்புதமான மந்திர சொல்லை பெருமானார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். வெறுமனே தானே அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பொறாமைக்காரர்களுடைய தீங்கு உங்களுக்கு ஏற்படுகிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். பொறாமைக்காரர்களுடைய தீங்கு உங்களுக்கு இருக்கிறதா? தொழில்துறையிலே பொறாமை, எதை எடுத்தாலும் பொறாமை. இந்த பொறாமை நீங்க வேண்டுமா? கடையை திறக்கும் போதே உஃபவ்விலு அம்ரி இலல்லாஹ், உஃபவ்விலு அம்ரி இலல்லாஹ் என்று ஒத்தைப்படையாக உங்களால் முடிந்த அளவிற்கு 7 முறை 9 முறை 11 முறை நீங்கள் ஓதிவிட்டு கடையிலே அமருங்கள். உங்களை பொறாமைப்படுவதற்கு அகிலத்தில் ஆள் இல்லை. ரப்புல் ஆலமீன் பொறாமையை நீக்கி விடுவான், அன்பை போட்டு விடுவான் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல ஆசைப்படுகிறீர்களா? சொர்க்கத்தின் மீது விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ், மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இதை ஓதி வாருங்கள், ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக உங்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்றார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, நாம் எண்ணி பார்க்கிறோம், நாம் பார்க்கிற முகம் ஒன்று, ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிற முகம் ஒன்று. அன்புக்குரியவர்களே, வழிமார்களுடைய பட்டியலையும் நீங்கள் பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான வரலாறுகள் உண்டு. நாம் நினைப்போம் ஏதோ அப்ராணிகள் என்று, ஆனால் அவர்களுக்குள்ளே ஆயிரம் விஷயங்கள் இருக்கும். அல்லாமா ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் பிரயாணத்திலே, ஹஜ்ஜினுடைய பயணத்திலே ஒருவரை பார்க்கிறார். சமர்கந்து நாட்டிலிருந்து வருகிறார். ஹஜ் பயணம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி பிளைன்ல போய் டக்குன்னு இறங்கி போற பயணம் அல்ல, நீண்ட நாட்கள் செல்லுகிற பயணம். ஹஜ் பயணத்திலே ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லா சமர்கத்திலிருந்து ஒருவர் வருகிறார். சப்பானியாக வருகிறார். குதிரை இல்லை, ஒட்டகம் இல்லை, நடந்தே வருகிறார். நீண்ட தூரம். நீங்கள் கிளம்பி எவ்வளவு நாள் ஆனது என்று ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லா கேட்கிற பொழுது 10 ஆண்டுகள் ஆனது என்றார். ஹஜ்ஜுக்காக அவர் வீட்டை விட்டு கிளம்பி தவறுந்து வருகிறார். 10 ஆண்டு ஆனது. பலகீனமாக இருக்கிறார். இவரை பார்த்த பொழுது ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லா நினைச்சது என்னவோ, இவர் ஒண்ணுமில்லாத ஆளுன்னு நினைக்கிறாரு. ஆனா இவருக்குள்ள ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது. எங்க 10 வருஷமா வர்றீங்களா என்று ஆச்சரியத்தோடு கேட்கிற பொழுது, எப்படி உங்களால் பயணம் முடிந்தது என்று கேட்க, ஷௌக்குல்லா அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கிற காதல் இருக்கிறதே, என்னை வரவழைத்துக் கொண்டே இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் மீது நான் கொண்டிருக்கிற அளப்பெரிய காதல் என்னை வரவழைத்துக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது, எங்க இவ்வளவு பலகீனமாக இருக்கிறீர்களே என்று கேட்க, பலகீனத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீனே வருவதற்கான சக்தியையும் எனக்கு வழங்கி இருக்கிறார், அதனால் தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல, இவரை நம்ம என்னமோ நினைச்சோம், ஆனால் இவருக்குள் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. நான் வாழ்வதற்கு, என் வாழ்க்கைக்கு தேவையாக ஒரு ஹதீஸை சொல்லிக் கொடுங்களே என்று கேட்கிறார் ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லா. பெரிய மகான், அவர்களிடத்திலே பயின்றவர்களே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த பலகீனமான மனிதனிடத்திலே கேட்கிறார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஒரு ஹதீஸை கொண்டு தான் அமல் செய்கிறேன், நான் ஒரே ஒரு ஹதீஸை கொண்டு அமல் செய்கிறேன், அந்த ஹதீஸை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஅபுதுல்லாஹ பிகத்ரி ஹாஜத்திக்கும் இலை. அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்கிக் கொள்ளுங்கள். சட்டீட்டே அல்லாஹ்வை வணங்கிக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு வணங்க வேண்டும் தெரியுமா? பிகத்ரி ஹாஜத்திக்கும் இலை. அல்லாஹ்வின் பக்கம் நாம் எவ்வளவு தேவை உள்ளவர்களாக இருக்கிறோமோ அவ்வளவு வணங்க வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் நம்ம எவ்வளவு தேவை? பேசுவதற்கு அல்லாஹ் தேவை,
பார்ப்பதற்கு அல்லாஹ் தேவை, கேட்பதற்கு அல்லாஹ் தேவை, நடப்பதற்கு அல்லாஹ் தேவை. ஒரு நரம்பை சுருட்டினால் எதுவும் நடக்காது. திரும்பியவர்கள் சில நேரத்தில் மீண்டும் திரும்ப முடியவில்லையே, ரப்புல் ஆலமீன் லேசாக புரட்டினால் எதுவும் நடக்காது. ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு இபாதத் செய்யுங்கள். எவ்வளவு இபாதத் செய்யுங்கள்? ஒரு வார்த்தையிலே ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஆடி போனார்கள். அந்த ஹதீஸினுடைய தொடரை சொல்கிறார்கள். குது மினத் துன்யா பிகத்ரி உமரிக்கும் ஃபீஹா. துன்யாவை எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்நாள் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் விசாலமாக படைத்திருக்கிறான். துன்யாவை இறைவன் விசாலமாக படைத்திருக்கிறான். நம்முடைய உணவுக்கு அவன் பொறுப்பெடுத்திருக்கிறான். நம்மை படைப்பதற்கு முன்பதாகவே உணவை படைத்து விட்டான். 6 நாட்கள் எல்லாத்தையும் படைச்சுட்டு தான் மனுஷனை கடைசியில் படைக்கிறான், சொகுசாக இவன் வாழ வேண்டும் என்பதற்காக. அதனால் உலகத்திலே உங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கிறதோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்து சொன்னாங்க அந்த ஹதீஸின் தொடராக, அதுனிபு லில்லாஹ், இறைவனுக்கு நிறைய பாவம் செய்யுங்க, பிகத்ரி தாக்கத்திக்கும் அது அதாபிஹி, அவனுடைய அதாபை எந்த அளவுக்கு உங்களால சகிக்க முடியுமோ பாவம் செஞ்சுக்குங்க. அவனுடைய அதாபை தாங்க முடியுமா? அவனுடைய அதாபை தாங்க முடியுமா? ரப்புல் ஆலமீன் கோபத்தோடு பார்த்தாலே முடிந்து போனோமே, கோபத்தோடு பார்த்தாலே அழிந்து போய் விடுவோமே. அவனுடைய அதாபை தாங்க முடிந்தால் பாவம் செய்வார்கள். அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தஸவ்வது தஸவ்வது, நீங்க நிறைய கட்டி சாதம் தயாரித்துக் கொள்ளுங்கள். பிகத்ரி மக்ஸிக்கும் ஃபில் கபர், கபரிலே எவ்வளவு நாள் தங்குகிறீர்களோ அந்த அளவிற்கு கட்டி சாதம் தயாரித்துக் கொள்ளுங்கள். பாம்பேக்கு போறதா இருந்தா 1 வாரம் இருக்கிறோம்னாக்கா உள்ள நிறைய எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம், தேவையான துணியை எடுத்து வச்சுக்கிறோம், எல்லா படத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம், ஏடிஎம் கார்டு எடுத்து வச்சுக்கிறோம். மறந்துட்டு போயிட்டா எத்தனை போனு, ஏடிஎம் மறந்துட்டு வந்துட்டு வேகமா கொண்டு வாங்க, ட்ரெயின் போயிடும், 1000 பேச்சுக்கள் பேசுகிறோமே. கபரிலே போய் எத்தனை காலம் நாம் இருக்க போகிறோம்? அதற்கு உணவு வேண்டாமா? கபரிலே இருக்கிற அளவிற்கு நீங்கள் உணவை அமல்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து சொன்னார்கள் ஒரு வார்த்தை, யஅமலு லில் ஜன்னா, சொர்க்கத்திற்காக நிறைய அமல் செய்து கொள்ளுங்கள். சொர்க்கத்திற்காக கதிரிமா துரீதுனல் மகாம், சொர்க்கத்திலே எந்த அளவுக்கு அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அமல் செய்யுங்கள். ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அமல் செய்து கொள்ளுங்கள். இந்த ஒரு ஹதீஸை தான் நான் வைத்து வாழுகிறேன் என்று ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே சொல்லுகிற பொழுது, நான் உங்களை பார்த்த பார்வை ஒன்று, ஆனால் உங்களிடத்தில் இருக்கிற விஷயமோ வேறொன்று. இதை போன்றொரு வார்த்தையை நான் வாழ்நாளில் கேட்டதில்லை என்கிறார்கள். என்றால் அன்பிற்குரியவர்களே, நாம் பார்க்கிற முகம் ஒன்று, ஆனால் பின்னால் இருக்கிற முகம் ஒன்று. எனவே முறையான முகத்தோடு பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு கெட்ட பார்வை பார்க்காமல் நல்ல பார்வை பார்த்து ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து வாழுகிற தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஹுரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய மசாயில் நிய்யத்துக்கள். தொழுகைக்கு நிய்யத்து தேவை. ஃபர்லு தொழுகைக்கான நிய்யத்து சொல்லணுமா, நினைச்சா போதுமா? ஃபர்லு தொழுகிறேன் நினைச்சா போதுமா, சொல்லணுமா? நிய்யத்து நினைச்சாலே போதும், ஆனால் சொல்வது சிறந்தது என்று மார்க்கம் சொல்கிறது. நான் ஃபர்லு தொழுகை இஷாவினுடைய தொழுகை 4 ரக்காத் இறைவனுக்காக தொழுகிறேன் என்று சொல்ல வேண்டும். பின்னால் தொழக்கூடிய முக்குத்ததிகள் கண்டிப்பாக இமாமை பின்தொடர்ந்து என்று நிய்யத்து செய்ய வேண்டும். ஆனால் சுன்னத்து தொழுகைக்கோ நஃபில் தொழுகைக்கோ நான் தொழுகிறேன்னு நிய்யத்து பண்ணாலே போதும், சுன்னத்தாயிடும் நஃபில் ஆயிடும். நான் சுன்னத்து தொழுகிறேன், அதை தொழுகிறேன், இதை தொழுகிறேன் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் தொழுகிறேன் என்று நியத்து செய்தாலே சுன்னத்தாக ஆகிவிடும், நஃபிலாக ஆகிவிடும். பேணுதலுக்காக வேண்டித்தான் நாம் தராவியினுடைய சுன்னத்தை தொழுகிறோம் என்று சொல்லுகிறோம். இதுவரை சொல்லலை என்றாலும் கூடியும். இன்னும் சில இடங்களிலே நாம் பார்க்கிறோம், ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை தராவி தொழுகை நடக்கும் போதே இமாமுக்கு பின்தொடர்ந்து இஷாவு தொழுகைக்கு தக்பீர் கட்டி நிற்கிறது. இது கூடுமா என்றால் கூடாது. நஃபில் தொழக்கூடியவர்களுக்கு பின்னால் ஃபர்லு தொழக்கூடியவர்கள் தொழ முடியாது. ஆனால் ஷாஃபி மதுஹபில் தொழலாம். நஃபில் தொழக்கூடியவர்களுக்கு பின்னால் ஃபர்லு தொழக்கூடியவர்கள் தொழலாம். நம்மள்கிட்ட கூடாது. இதை போன்று கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிந்து கொண்டு ஃபேண்ட் போட்டுக்கொண்டு தொழுவது மக்ரூஹ் தஹ்ரீம், ஹராமுக்கு நெருக்கமானது. கரண்டைக்கு கீழே ஆடைகளை அணிந்து கொண்டு தொழுவது மக்ரூஹ் தஹ்ரீம். இதை போன்ற வீட்டில் நிறைய இடங்களில் பெண்கள் தொழுகிறது, அவங்க சேலை கட்டியிருப்பாங்க, அதோடு சேர்த்து மேலே ஒரு மக்கனாவை போட்டு தொழுகிறது. இந்த தொழுகை கூடாது. ஏன்னா கைகள் தெரிந்தால் அவங்க கையை மறைக்கணும், அவுரத்து வெளிப்பட்டு இருக்கிறது. தொழுகையில் அவுரத்தை மறைக்கிறது ஷர்த்து.
வயிறு தெரியும், முதுகு தெரியும். இப்படி தெரிந்து தொழுதால் தொழுகை கூடாது. அதனால் முழுமையாக மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். முடியும் அவுரத்து, முடியும் தெரியக்கூடாது. இதே மாதிரி ஆண்கள் ரொம்ப பாரிக்கா சங்கு மார்க்கில் 100க்கு 100 கட்டிட்டு வர்றேன்னு தொழுவார். அவர் தொழுதாருன்னு சொன்னாக்கா எல்லா தொடை எல்லாமே தெரியும். நான் அடுத்தவன் பார்க்குறான். தொழுகக்கூடாது. அவுரத்தை மறைத்தாக வேண்டும், முழுமையாக மறைத்தாக வேண்டும். மார்க்கம் சொல்லுகிறது. தொழுகையில எப்படி நிற்கணும், எப்படி ருக்கு செய்யணும், நேராக காபாவை முன்னோக்கி, கிபிலாவை முன்னோக்கி கால்கள் இருக்கணும். ஹனபி மதுகபை பொறுத்த அளவுக்கு 4 பெருவிரலினுடைய இடைவெளி இருக்கணும். 4 பெருவிரலினுடைய இடைவெளி. ருக்கு செய்கிற பொழுது பலமாக பிடித்திருக்க வேண்டும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய நம்ம பேணாத விஷயம், தஅதீலுல் அர்கான். ருக்கு சுஜூதுகளை நிம்மதியாக செய்ய வேண்டும். சுபஹான ரப்பியல் அலா, சுபஹான ரப்பியல் அதீம் என்று ஒரு தடவை நிம்மதியாக சொல்லுகிற அளவிற்காவது ருக்கு இருக்க வேண்டும். போயிட்டு மேலே வந்துட்டாக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் தொழுக வருகிறார். தொழுதுட்டு வெளியே போகும்போது சல்லி ஃபைன்னக லம் துஸல்லி, நீ தொழுகவே இல்லையே, என்ன தொழுதுட்டா தான் நினச்சிக்கிட்டீங்க, வெளியே போறீங்க. அவர் மீண்டும் வந்து தொழுகிறார். சல்லி ஃபைன்னக லம் துஸல்லி, புரியல. மீண்டும் வருகிறார். சல்லி ஃபைன்னக லம் துஸல்லி. 4வது தடவை அவரே கேட்டார், நாயகமே நான் தொழுதுட்டு தானே இருக்கிறேன், தொழுகலைங்கிறீங்களே, ஒண்ணுமே புரியலையே. பெருமானார் சொன்னார்கள், நிம்மதியாக தொழு என்றார்கள். நிம்மதியாக தொழு, காக்கா கொத்துன மாதிரி கொத்தாத, வேக வேகமாக எந்திரிக்காத. அப்ப தஅதீலுல் அர்கான், ஒரு சுபஹான ரப்பியல் அலா என்று நிம்மதியாக சொல்லாமல் ஒருவர் எழுந்து விட்டால் சஜிதா சஹு செய்யணும். இல்லைன்னா தொழுகை மீண்டி தூக்கும், தொழுகை கூடாமல் போயிடும். சுபஹான ரப்பியல் அலா மெதுவாக கீழே போனவொன்னே உடனே எந்திரிச்சோன்னா சஜிதா சஹு செய்தே தீர வேண்டும். மார்க்கம் படிக்கிறது. சில பேர் ஷோல் எங்க பார்த்தாலும் இப்படி தலையை சொறியறது, அங்கிட்டு இழுக்கிறது, இங்கிட்டு இழுக்கிறது, இதெல்லாம் தொழுகையிலே அறவே கூடாது. இப்படி ஒரு தடவை செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் 3 ருக்குன் அளவுக்கு கையை ஒழுங்கா வைக்காம 3 ருக்குண்டா சுபஹான ரப்பியல் அலா, சுபஹான ரப்பியல் அலா, சுபஹான ரப்பியல் அலா என்று 3 தடவை சொல்ற அளவுக்கு இவர் கையை அங்கிட்டு கொண்டு போவோம் இங்கிட்டு கொண்டு போவோம் செஞ்சார்னா தொழுகை பசாத. இந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். தஸ்வீர்கள், போட்டோக்களுக்கு முன்னால் தொழுவது, போட்டோக்களை முன்னாடி வச்சு தொழக்கூடாது. அங்கிட்டு இங்கிட்டு ஓரத்தில் இருக்குது, அதுக்கு தலை இருந்தது என்று சொன்னால் மக்ரூஹ் தஹ்ரீம். அதனால அது மறைக்கப்பட வேண்டும். சின்ன சின்ன உருவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி.